ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பாரு கமருதீனை விட்டால் வேறு டாப்பிக்கே கிடையாதா அந்த மாதிரி இருந்தது. சரி, இப்போ திவ்யாவும் அரோராவும் வந்து மத்தியானம் பேசிகிட்டு இருந்தாங்க பாரு கமருதீனை பற்றி. ஐயோயோ, என்ன ஒரு அக்கறை பாருங்களேன். அந்த வீட்டில் இருக்கும்போது கூட இந்த அக்கறை இருந்துதான் எனக்கு தெரியல. போனதுக்கப்புறமேட்டு அவங்கள பற்றி அப்படியே பேசினே இருக்காங்கப்பா. அரோரா சொல்கிறாங்க, இவங்க வெளியே போய் திருந்துவாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. உனக்கே அந்த அளவுக்கு அக்கறை? அது அவங்க விஷயம், அவங்க திருந்துவாங்க இல்லை திருந்த மாட்டாங்க. நீ யார் இன்னொருத்தவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? திருந்துனா அவங்க லைஃப் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அரோரா திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. கமருதீன் பாரு இப்போ பண்ணாங்கல்ல, அதில் வந்து பாருக்கு வந்து கமருதீன் இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுன்னா ஒருத்தர் வேணும் கண்டிப்பாக. பாருக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அரோரா, பாருவோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். அவள் வந்து தனியாக போராடி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு வந்து சாதிச்சிருக்கா. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? நீ வந்து கேவலமான அதெல்லாம் பேசி கண்டென்ட் பண்ணி அந்த மாதிரி தானே வந்திருக்க. உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருவை பற்றி பேசுகிறதுக்கு? சரி, அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க? திவ்யா வந்து ரொம்ப உருகி சொல்கிறாங்க, எனக்கு கமருதீனை நினச்சாதான் வந்து கஷ்டமாக இருக்குது. அவனோட கரியரை பற்றி யோசிச்சு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் வந்து பாரு கூட சேராமல் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது. அடப்பாவீங்களா, அந்த பொண்ணு இந்த டிக்கெட்டு ஃபினாலையில் வந்து சண்டே ஆயிடுச்சுல, அப்போ பாரு வந்து பேசாமல் தானே இருந்தாங்க. உங்கள் கமருதீன் தான் போயிட்டு ஒரு 2 ஹவர் 3 மணி நேரம் வந்து பாரு வந்து கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அதை முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு என்னெல்லாம் வந்து பண்ண வச்சு பேச வச்சான். இப்போ வந்து பாருக்கிட்ட பேசுனது தான் தப்பாயிடுச்சுல்ல. எங்க இவங்கெல்லாம் வந்து பொம்பளைங்களா? ஏன்னா லேடிஸ்க்கு வந்து சப்போர்ட்டு லேடிஸ் தானே பண்ணோம். ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், லேடிஸ்க்கு எதிரி லேடிஸ் தான். ஏன்னா அதே வீட்டில் தானே அந்த பொண்ணும் இருந்திருக்கா. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்கள். அவளை ஏதோ வந்து ஒரு கொடூர வில்லியாக ட்ரை பண்ணி அவள் கூட சேர்ந்ததுனால தான் வந்து கமருதீன் இப்படின்னா அது என்ன நியாயம்? ஏன் அவனுக்கு சுயபுத்தி இல்லையா? ஏதோ வந்து பார்வதி சொல்கிறதுனால அவன் வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப தான் அக்கறை. இவங்களால எப்படி இப்படியெல்லாம் வந்து ஒரு சைடாக வந்து பேச முடியுது? ஒரு இஷ்யூனா வந்து காமனாக பேசணும் இல்லையா? 2 பேரும் பண்ணது தப்புன்னா 2 பேரும் பண்ணது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. அது என்ன பாருவால தான் வந்து கமருதீன் இப்படி ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுற வேலை. திருப்பியும் வந்து திவ்யா சொல்கிறாங்க, கமருதீன் பாருக்கிட்ட பேசவே கூடாது இனிமே, அப்படிதான் நல்லா இருக்கும். நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? அவங்களுக்கு வேணும்னா பேசுவாங்க, பிடிச்சிருந்தா பேசுவாங்க, பிடிக்கலன்னா பேச மாட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் மூக்கு ஏன் வேர்த்துட்டு வருது? மூக்கு படப்பாக வந்து ஏன் வந்து நீங்கள் பேசுகிறீங்க? இது பாரு கமருதீனோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் அவங்க டிசைட் பண்ணட்டுமே. அவங்க அடல்ட்ஸ் தானே, சின்ன பசங்கள்லாம் இல்லைல்ல. திடீர்னு கேட்குறவங்களுக்கு வந்து அவங்க நினச்சிருப்பாங்க, ஐயோ எவ்வளோ அக்கறையில் பேசுகிறாங்க. ஒரு அக்கறையும் இல்லை, ஒரு நெக்கரையும் இல்லை, எல்லாமே வந்து பொறாமையில் வயிற்றுச்சில்ல பேசுதுங்க.